நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி சொல்லிட்டு இருக்காங்க, நான் ஃபஸ்ட்டு கிளம்பிடுறேன், அதுக்கடுத்து நீங்கள் தீபாவோட சாரீ எடுத்துக்கிட்டிட்டு பின்வாசல் வழி வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் அதெல்லாம் ஓகே தான், ஆனால் அந்த ஐஸ்வர்யா வந்துட்டு என்னை தீபா நம்பி முழு உண்மையை சொல்லுவாளா, பிளான் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏமா எப்போவுமே அபசகுணமாகவே நினைக்க, நல்ல வார்த்தை ரெண்டு அந்த வாயில் பேசேன் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்க, கார்த்தி சொல்கிறாங்க அதெல்லாம் நடக்குங்க, நீங்கள் வந்துட்டு தீபாவை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கல, அது மாதிரி ஆக்ட் பண்ணுங்க போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு கிளம்பிடுறாங்க. கீதாவும் வந்துட்டு யோசனையிலே இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு ஹாலில் எல்லாருமே ஒன்றா இருக்காங்க. அப்போ வந்துட்டு கார்த்தி வர்றாங்க, அம்மா நான் வந்துட்டு தீபாவை பற்றி விஷயம் தெரியுதான்னு சொல்லிட்டு எதுக்கும் அந்த சபா மேனேஜரை பார்த்து பேசிட்டு வர்றேன், நல்ல செய்தி கிடைக்கும்னு சொல்லிட்டு என் மனசுக்கு தோணுதுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிப்பா நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் வந்துட்டு அருண் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, எப்பா நோட்டீஸ் எல்லா இடத்துக்கும் கொடுத்தாச்சா, எப்படி ஒட்டியாச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், எல்லா இடத்துக்கும் கொடுத்தாச்சுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு கீதா வராங்க. ஆண்டி எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, நான் போய் மீனாட்சி அக்கா ரூமில் ரெஸ்ட் எடுக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிம்மா நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்லி ஐஸ்வர்யா முன்னாடியே இதெல்லாம் வந்துட்டு நடக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அடுத்து வந்துட்டு இந்த திக்கம் தீபாவோட அம்மா அப்பா சொல்கிறாங்க, அந்த கடவுள் வந்துட்டு என் பிள்ளைக்கு ஒரு விடிவு காலம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க, கார்த்தி வழக்கம் போல் பின் கேட்டு வழியே வந்துட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த திக்கம் கீதா வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் போயிட்டு தீபாவோட சாரி எடுத்து கட்டிட்டு யாராவது பார்க்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒளிஞ்ச மணிக்கே வந்துட்டு பின் கேட்டு வழி வெளியில் வந்துடுறாங்க. அந்த இடத்துல தான் கார்த்தி இருக்காங்க. அப்போ வந்துட்டு சார் நம்ம வந்துட்டு இப்படியே போனால் மாட்டிக்குவோம், ஏன்னா தீபா வந்துட்டு மலையிலேருந்து தானே கீழே விழுந்திருக்காங்க, நெத்தியில் கையிலலாம் கெட்டு போட்டுக்கிட்டா கொஞ்சம் வந்துட்டு நம்புற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நீங்கள் அப்படியே கெட்டு போட்டுக்கோங்க, நான் வந்துட்டு டேஷ்போர்டில் வந்துட்டு எல்லாமே வச்சிருக்கேன் திங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்க, சார் என்னை பார்க்க தீபா மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாங்க அப்படியே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறேன். ஆனால் உண்மையே கீதா கூறிய வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ் வேறு மாதிரி தீபா கிட்ட ஆக்ஷனில் தெரியுது. தீபாவாக ஆக்ட் பண்ணும்போது தீபாக்குரிய சிமிலாரிட்டி வந்துட்டு கண்டுபிடிக்க முடியுது. ரெண்டு ஆக்டையுமே வந்துட்டு தீபா நல்லா பண்ணுற மாதிரியே இருக்குது. இதை நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அங்கே வந்துட்டு ஐஸ்வர்யா மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஆமாம் ஆளாளுக்கு ஒவ்வொருத்திக்கும் போய் எல்லா வேலையும் பாருங்கள், நான் தான் தீபாவை முடிக்கிறதுக்கு வந்துட்டு பிளான் போட்டேனே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, திடீர்னு வந்துட்டு கார்த்தி அபிராமி கால் பண்ணுறாங்க. சொல்லுப்பா இப்போ தான் போனேன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, தீபா கிடச்சிட்டாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்னப்பா சொல்கிறேன், கிடச்சிட்டாளா, என் மருமக கிடச்சிட்டாளா, அவளை இங்கே கூப்பிட்டு வாப்பா, அவள் நல்லா தானே இருக்கா, அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல, அவளை பத்திரமா தானே இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கொஞ்ச நேரத்தில் இப்போ வீட்டுக்கு தம்மா வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி காட்டு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு அபிராமி சந்தோஷத்தில் எல்லாரையும் கூப்பிடுறாங்க. தீபா கிடச்சிட்டானா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ நான் வந்துட்டு கோவிலாக கும்பிட்ட சாமி எங்களை கைவிடலை, என் பொண்ணை வந்துட்டு எங்ககிட்டே கொண்டு வந்து சேர்த்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திக்கம் வந்துட்டு தீபாவோட அம்மா அப்பா சந்தோஷமாக இருக்க, மற்றவங்க எல்லாருமே தீபா கிடச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஐஸ்வர்யா தலையில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுது. என்னது தீபா கிடச்சிட்டாளா, ஐயோ வந்தானா நம்மளை பற்றி எல்லா உண்மையும் சொல்லிடுவாளே, போச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் இருக்க. இங்கிட்டு வந்துட்டு அபிராமி சொல்கிறாங்க, மீனாட்சி மைதிலி நீங்கள் ரெண்டு பேரும் தீவாக்கு ஆர்த்தி ரெடி பண்ணுங்க, எல்லா கண்ணும் பட்டுருச்சு, அதான் அவளுக்கு வந்துட்டு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக வருது, எல்லா திஷ்டையும் போகட்டும், நீங்கள் ரெடி பண்ணி வைங்க, கார்த்தி இதோ வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது வீடு வரைக்கும் வந்துட்டானா, இது எப்படின்னே தெரியவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. காரும் வருது, தீபாவும் வந்துட்டு இறங்குறாங்க. அப்போ வந்துட்டு ஐஸ்வர்யா வெளியில் வராமல் உள்ளேயே பயத்திலே நின்றுட்டு இருக்காங்க. அபிராமி ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க. தீபா உனக்கு ஒன்றும் இல்லை இல்லம்மா, நல்லா இருக்கேல்ல, அடிபட்டதெல்லாம் எப்படிமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே தீபாவோட அம்மா அப்பா வந்துட்டு பார்த்து தீபாவை ஃபீல் பண்ணுறாங்க. அம்மா நல்லா இருக்கீங்களா, அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, எங்களுக்கு என்னம்மா நீ வந்துட்டு இல்லை, இனிமேல் நல்லா தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல, மீனாட்சியும் மைதிலையும் வந்துட்டு ஆரத்தி எடுக்க சொல்கிறாங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு தீபாவுக்கு வந்துட்டு ஆரத்தியெல்லாம் எடுக்க மெதுவாக உள்ளே கூட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அப்போது தீபாவோட அம்மா கேட்குறாங்க, அந்த மலையில் அன்றைக்கி என்னம்மா நடந்துச்சு சொல்லுமா, உன்னை என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்க, சம்மந்தி இப்போ தான் என் மருமக வந்திருக்கா, இதை பற்றியெல்லாம் பேச வேணாம், ஆறாமரை பேசிக்கலாம், அவள் இப்போதைக்கு ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுதான் அவளுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. போச்சு வந்து இப்படி என் கண்ணு முன்னாடி உட்காந்துட்டு இருக்காளே, இப்போ என்னை பற்றி சொல்லிவிட்டு அவ்வளோதானே, இப்போ எப்படி இவகிட்டேருந்து தப்பிக்கிறது, நம்மளை பற்றி சொல்லிடுவாளா இல்லைனா வந்துட்டு சொல்லாமல் மறைச்சிருவாளா, நம்மளை சொல்லத்தான் போகிறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. விறுவிறுன்னு தீபா ஏஞ்சி வர்றாங்க. ஐஸ்வர்யாக்கா உங்ககிட்ட ஒன்று பேசணும், அத்தை ஐஸ்வர்யாக்கா கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேச, நான் போய் பேசிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிம்மா அப்படின்ற மாதிரி அபிராமி சொல்லிடுறாங்க. எங்கிட்ட வந்துட்டு வாங்கக்கா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட, என்கிட்ட அப்படி என்ன பேசணும் தீபா அப்படின்ற மாதிரி சொல்ல, அட வாங்கக்கா அப்படின்னதும் ஐஸ்வர்யா பின்னாடியே பயத்திலே போகிறாங்க, தீபா முன்னாடி போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த எல்லாருக்கும் குழப்பமாக இருக்குது. என்னம்மா இது, ஏன் வந்துட்டு தீபா திடீர்னு ஐஸ்வர்யா கிட்ட பேசணும்னு சொல்கிறா, ஒன்றுமே புரியலே அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா என்னை மன்னிச்சிருங்க, இப்போ போனது வந்துட்டு தீபா இல்லை கீதா தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, கீதாவா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி ஷாக் ஆகுறாங்க. நின்றுட்டு இருந்த தீபாவோட அம்மா அப்படியே தலையில் இடி விழுந்த மாதிரி டங்குன்னு சேரில் உட்காடுறாங்க. ஐயோ கடவுளை, இன்னும் இந்த விடுவு காலம் பிறக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையில் கை வச்சு உட்காந்துடுறாங்க. என்னப்பா இது, அன்னைக்கு இப்படி தான் கீதா கூட்டு வந்து தீபா இல்லைண்ட, இப்போ திடீர்னு வந்துட்டு
தீபான்னு கூப்பிட்டு வந்து மறுபடியும் இது தீபா இல்லைங்க, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி அபிராமி சொல்ல, எல்லாமே நல்லதுக்கு தம்மா, அன்றைக்கி மலையில் ஏதோ நடந்திருக்கு, ஐஸ்வர்யா அண்ணியும் அந்த மலையில் இருந்திருக்காங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, அந்த சந்தேகத்தை கிளியர் பண்ணுறதுக்கு தம்மா நானும் கீதாவும் சேர்ந்து இப்படி ஒரு பிளான் போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த திக்கு அருண் சொல்கிறாங்க, என்ன காட்டி பேசிகிட்டு இருக்க, ஐஸ்வர்யா இங்கே தான் இருந்தா, அவள் எதுக்கு தேவையில்லாமல் அந்த மலையில் இருக்க போகிறா, அவளாக போயிருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இல்லைண்ணா இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, அதனால கீதா இப்போ உள்ளே போயிருக்காங்க, அவங்க வந்துட்டு உண்மையை கண்டுபிடிச்சி வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டு ஐஸ்வர்யா ஒரு ரூமுக்குள்ளே போக கீதா வந்துட்டு மெதுவாக டோர் லாக் பண்ணுற மாதிரி கார்த்திக் கால் பண்ண, இந்த திக்கை வந்துட்டு கீதா தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி டேபிளில் வந்துட்டு வைக்கிறாங்க. எல்லாருமே லவுட் ஸ்பீக்கரில் ஐஸ்வர்யாவும் கீதாவும் வந்துட்டு பேசுகிறத கேட்டுட்டு இருக்காங்க. என்ன எதுக்கு தனியாக பேசணும்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ரொம்ப நடிக்காதீங்கக்கா, எல்லாத்தையும் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வந்துட்டு நின்றுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இப்படிலாம் நடிக்கிறதுக்கும் ஒரு தனி திறமை வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன நீ பேசிகிட்டு இருக்க, அப்படியெல்லாம் நான் எதுவும் நடிக்கல, தேவையில்லாமல் இப்படிலாம் பேசாத அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்ல, ஏன் சொல்ல மாட்டீங்க, நீங்கள் பண்ண காரியம் அப்படி அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் என்ன பண்ணேன், எதுக்கு தேவையில்லாமல் இப்படி என்கிட்ட தனியாக பேசிக்கிட்டு இருக்க வந்து அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன்க்கா இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒன்றுமே பண்ணாத மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐஸ்வர்யா வந்துட்டு திரு முழிக்கிறாங்க, ஏதோ உன் மேலே உள்ள கோபத்தில் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுது, ஏதோ பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறா, ஆனால் அந்த என்ன விஷயம் வாயை திறந்து சொல்கிறாளா பாரு, நெஞ்செழுத்த காரி அப்படின்னு சொல்லிட்டு கீதா மனசில் யோசிச்சுக்கிட்டே, சரி இன்னும் கொஞ்சம் போட்டு வாங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பண்ணது தப்பு கிடையாதுக்கா, குற்றம் தெரியாமல் பண்ணது கிடையாது, தெரிஞ்சே தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இது ஏதோ உன் மேலே உள்ள கோவம், அதுக்காக என்ன பண்ணுறது, நீ தான் அந்த கோவத்தை உன் மேலே எனக்கு வந்துட்டு வர வச்ச அப்படின்ற மாதிரி சொல்ல, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எப்படிக்கா இப்படியெல்லாம் நீங்கள் மனசாட்சி எல்லாம் பேசுகிறீங்க, எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசுலேருந்து எல்லாரையும் நம்பணும், எல்லார் மேலே பாசமாக இருக்கணும் தான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க, ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேன், எல்லாரையும் நம்பினேன் பார்த்தீங்களா, அதான் நான் பண்ண தப்பு, உங்களை மாதிரி ஆளுங்களும் இந்த உலகத்தில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் போச்சு, நான் வந்துட்டு உங்களை சொந்த அக்கா மாதிரி தான் பார்த்தேன், நீங்கள் என்னை தங்கச்சின்னு வாய் வார்த்தையாக கூப்பிட்டுருக்கலாம், நான் அக்கான்னு மனசுலேருந்து தான் கூப்பிட்டேன், எனக்கு போய் எப்படிக்கா இப்படி ஒரு துரோகத்தை பண்ண மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்கிறல்ல, ஏதோ ஒரு உணர்ச்சி வசத்தில் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பண்ணிட்டேன்றையே என்ன பண்ணேன்னு சொல்கிறாளா பாரு, சரி முழுசாக மேட்ரே தூக்கி போட்டு உடைச்சிருவோம், இங்கே பாருங்கக்கா, அன்னைக்கு அந்த மலையில் அந்த ரம்யா ரியா கூட சேர்ந்து நீங்களும் தானே இருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐஸ்வர்யா வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க, அப்படியே கண்ணெல்லாம் விரியுது, அப்படியே கண்ணு முட்டை வந்து வெளியில் விழுந்துரும் போல, கீதா வந்துட்டு பாயிண்ட் பிடிச்சிட்டேன், என்னத்தை சொல்ல போகிறாளோ, எப்பயாவது உண்மையை சொல்லு, இல்லைன்னா குத்தி வம்பதுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்லேயே வந்துட்டு யோசிச்சுட்டு நின்றுட்டே இருக்காங்க. என்னை மன்னிச்சிரு தீபா, ஏதோ உன் மேலே உள்ள கோவத்தில் புத்திக்கிட்டு போய் அப்படி பண்ணிட்டேன், எங்கள் அம்மாவை வந்துட்டு நீ ஜெயிலுக்கு அமிச்ச, அதுவும் இல்லாமல் நான் கர்ப்பம் இல்லைன்னு சொல்லி கொடுத்து என்னை வீட்டை விட்டு வெளியில் அமிச்சு விட்டேன், அந்த கோவத்தில் தான் இப்படி பண்ணிட்டேன், உன்னை மலையிலேருந்து தள்ளி விட்டது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டதும் கீழே இருக்கிறவங்களா ஆடி போயிடுறாங்க. எல்லாருக்கும் க்ளோஸ் அப் வச்சு எடுக்க பிளாக் அண்ட் ஒயிட் படமாடா நாங்கள் கேட்டோம், சீரியல் தானே கேட்டோம், இந்த மூஞ்சிகளை நாங்கள் எத்தனை தடவை பார்க்காதையே இவ்வளோ க்ளோஸ் அப்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கேன், எங்கிட்ட வந்துட்டு கீதா அந்த கெட்ட அவுக்குறாங்க, மாட்டிக்கிட்டா வசமா மாட்டிக்கிட்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு கீதா பார்க்க ஐஸ்வர்யா வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. நான் வந்துட்டு தீபா இல்லை கீதா அப்படின்ற மாதிரி சொல்ல ஐஸ்வர்யா முழிச்சுக்கிட்டு பார்க்க, அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது.